எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதில சொல்றாரு. முதலமைச்சரும் பொதுவெளியில அதுக்கு ஒரு கண்டிக்கிற மாதிரி அறிவுரை கூறுற மாதிரி ஒரு இடத்துல சொல்றாரு. இது உட்கட்சியில இருக்க அதிருப்தின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல பிடிஆர் எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க இந்த சட்டமன்றத்துல பார்த்திருப்பீங்க. பிடிஆர் தகவல் ஒரு கூடலூர் எம்எல்ஏ எங்க ஊர்ல ஒரு சின்ன டைட்டில் பார்க் மாதிரி ஒரு தொழில் பூங்காவை அமைக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்றாரு. அவர் திடீர்னு ஏன்னு சொல்லியிருப்பாரா? முதல்ல அந்த கொஸ்டினை எழுதி கொடுத்துருப்பார்ல. அந்த கொஸ்டின் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு போயிருக்கும்ல. போயிட்டு அப்போ இந்த துறை யாருக்கானது, இந்த டைட்டில் பார்க்கு புதுசா ஒன்று வடிவமைக்கணும்னா அது எந்த துறையின் கீழ் வரணும் அப்படிங்கிறது அந்த சட்டமன்ற செயலாளர் பார்த்து அதை அதிகாரிகள் அனுப்ப வேண்டியது. அந்த கொஸ்டின் பிடிஆர் கிட்ட வருது. பிடிஆர் என்ன சொல்றாரு? நிதி, அதிகாரம், ஆளுமை இருக்கிற கொண்டு போய் கேளுங்க, எனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை. இவர் தொழில்துறை நுட்பவியல் தான், அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறை நுட்பவியல் உள்ள டெக்னிக்கல் தான் இவர் அந்த ஒட்டுமொத்தமான அமைச்சரே இல்லை. அது தகவல் துறை இந்த டைட்டில் பார்க் போன்ற தொழில் பூங்காக்கள் எல்லாம் தங்கம் தென்னரசுகிட்ட வருது. அப்படி இருக்கிற போது தொழில்துறை அமைச்சர்கிட்ட வருது. அப்படி இருக்கிற போது என்கிட்ட அந்த இது இல்லைங்க அப்படின்னு பிடிஆர் போய் சொல்றான்னு வச்சுங்க. அப்போ இது ஆரம்பத்திலேருந்து தப்பா வருதா? இந்த கொஸ்டினை யாருக்கு அனுப்பணும், இதுக்கு யார் பதில் சொல்லணும் அப்படின்னு அப்பாவுக்கும் தெரில, அதிகாரிக்கும் தெரில, அப்பாவுக்கும் தெரில. பாவம் அமைச்சரும் முழிக்கிறாரு. அட்லீஸ்ட் அந்த துறை சார்ந்த அமைச்சராவது எழுந்து இது அவர் துறையின் கீழே வரல, இது என்னோட துறையின் கீழே வருது அப்படின்னு சொல்லணும். இப்போ தெரியுதா? ஒரு சாதாரண ஒரு பேசிக் ஒரு சட்டமன்றம் நடக்கிற விவரங்கள் கூட இங்கே யாருக்கும் தெரியாம இந்த மரம் வச்ச கதையாக தான் நடக்குது. அப்படிங்கிற போது தொடர்ந்து இவங்க குட்டுவாங்களாம். நாம இதில் ஒன்றும் பெருசாலாம் நடக்குன்னு எதிர்பார்க்க முடியாது சார். தமிழக அமைச்சரவை போட்ட போது மிகப்பெரிய அறிவாளி அவர் தான் அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்தாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை. ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை செஞ்சவர், பொருளாதார நிபுணர், அது இது சிலலாம் கேலி பண்ணார். 2 வாட்சி கட்டுற ஆளுலாம் கேலி பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். அப்பேற்பட்ட நபர் ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். சார், பிடிஆர் குடும்பத்திற்கு அரசு காசுலேருந்து எடுத்து திங்கணுன்ற அவசியம் அவர்களுக்கு இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். அந்த நிலையில் அவங்க இல்லை. அப்போ இருக்கிற துறையில் கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும்னு பார்க்குறாரு. அதாவது பழைய ஓய்வு திட்டம் வருமா அப்படின்போது அவர் என்ன பதில் சொன்னார்? இந்த 1000 ரூபாய்க்கு என்ன சொன்னார்? அப்போ இயல்பாக அவர் என்ன நிதிநிலையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்ஜெட் போடணும். சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அது எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னார். கூடுதலாக தமிழக அரசியலில் அவர் ஒன்று சொன்னார். கருணாநிதி வகைரான்னா யாராரு? கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள். இவங்க 2 பேர் வாழ்நாளில் சம்பாதித்த பணத்தை விட குறுகிய காலத்தில் 2 பேர் ஒரு 30,000 கோடி சம்பாரிச்சுட்டு அது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்கன்னா அவரோட வாய்ஸில் ஒரு வாய்ஸ் வந்தது. சரி, அது நீங்கள் அதை அரசாங்கம் மறுத்தது போச்சு வந்தது. பிடிஆர் கூட அப்படியே லைட்டாக அது என்னோட வாய்ஸ் இல்லைன்னு கடந்து போயிட்டார். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்? பிடிஆரோட வாய்ஸ்ன்னு சொன்னபோது ஒரு புகார் கொடுத்து என்னுடைய வாய்ஸை யாரோ டப்பிங் பண்ணியோ இல்லை வேறு ஏதோ ஒரு டெக்னிக்கலாக என்னோட வாய்ஸை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்புகிறாங்க, இதை விசாரணை பண்ணணும் அப்படின்னு அவராக ஒரு புகார் கொடுத்துருக்கணும். ஒரு நிதியமைச்சர் சார், அவராக கொடுத்துருக்கணும். ஆனால் அவர் அதை கடந்து போயிட்டார். இந்த டைமில் ஒருத்தர் அந்த வாய்ஸை வெளியிட்டது நான் தான், அது பிடிஆரின் வாய்ஸ் தான், நான் தான் வெளியிட்டேன், என்ன பிடிங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் சொன்னார். ஒன்று இவராக புகார் கொடுத்துருக்கணும், இல்லை தானாக மாற்றால அவர் பொய்ங்கிறாரு, நீ எப்படியா இதை செட் பண்ணி வெளியிட்ட அப்படின்னு அவருமே ஏதாவது வழக்கு போட்டிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. 30% லீக்கேஜ்னார் டாஸ்மார்க் விவகாரத்தில். 30% லீக்கேஜ் சார். 30% லீக்கேஜ்னா ஒரு 2% 3% தான் சார் லீக்கேஜ். 30% அது பிரேக்கேஜ். அது தட் இஸ் நாட் லீக்கேஜ். அப்போ அப்படி 30% அவர் கணக்கில் சொல்கிறாருன்னா ஒரு 50% கூட இருக்கலாம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போது ஒரு டாஸ்மார்க் வியாபாரத்துக்கு பேரலா இன்னொரு டாஸ்மார்க் தமிழ்நாட்டில் நடக்குது. அப்படியெல்லாம் சொன்ன பிறகு அவர் உடனே துறையை மாற்றுறாங்க. சார், அவருக்கு என்ன திறமை வேலை? இப்போ இந்த 1000 ரூபா தருது, இலவச அரிசி தருது, இந்த காப்பீட்டு திட்டம், இதையெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணுறது, தமிழ்நாட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்டுகளை பேப்பர் வடிவில் இருக்கிறத கம்ப்யூட்டர் வடிவில் டிடிபி ஆப்ரேட்டருக்கு சூப்பர்வைசர் அவர். இப்படிதான் வெளிப்படையாக சொன்னால்
ஒரு 10-50 டிடிபி ஆப்ரேட்டர் இருக்கிறாங்க. அவங்க கூட டேட்டாவை கொடுத்து, "ஏப்பா டேட்டாவெல்லாம் ஏற்றுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ற வேலை தான் அவருக்கு. ஒரு ம். மிகப்பெரிய அறிவாளி என்று திமுகவினரால் போற்றப்பட்ட நபருக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற போது தொடர்ந்து இப்போ அவரு என்ன பொறுத்த வரைக்கும், "ஏம்பா உங்க தொல்லையே வேணாம்ப்பா நான் போறேன்னு" கூட அவர் நினைச்சிருக்கலாம். மேபி நான் என்னோட கருத்து. நான் யோசித்து பார்க்குறேன். நீ போனீன்னா, "நீ இத சொன்னதால தான் உன்ன வந்து நாங்க டார்ச்சர் பண்ணி வெளிய அனுப்பிச்சுட்டோம்" அப்படின்னு திரும்பவும் எங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். அதனால நீ இரு, அமைச்சரா இரு. எதுலயும் தலையிடாத. அப்படின்னு தான் அவர வச்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். நீங்க பார்த்துருப்பீங்க. மதுரை பக்கத்துல ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு பப்ளிக் டாய்லெட்ட திறக்குறாங்க. அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா? உள்ள போனா வெறும் அந்த பீங்கான் மட்டும் தான் இருக்குது. அதுக்கு பைப்போ கீழ சார் அட்லீஸ்ட் கீழ ஒரு பைப் வந்து அது ட்ரைனேஜோட கனெக்ட் ஆகும்ல, அது கூட இல்ல சார். வெறும் அந்த குடுவ மாரி அத மாட்டி வச்சுக்கிறாங்க. அத வந்து திறக்கிறதுக்கு அமைச்சர் வந்து திறக்கிறாருன்னு பேரு. இப்ப வேற யாரா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? அத அப்படியே திறந்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த மனுஷன், இதெல்லாம் ஒழுங்கா சரி பண்ணிட்டு என்ன கூப்பிடுனா கூப்பிடு வரேன். இல்லன்னா நான் வர முடியாதுன்ட்டாரு. நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு இந்த குழந்தைங்க சாப்பிடுற பால்வாடியா? அதுல தமிழ் எப்படி எப்படிலாம் எழுதுது பார்த்தீங்களா? போறாரு ஒரு அமைச்சர் பெருமையா திறந்துட்டு வராரே! அதுதான் சூழல் இங்க தமிழகத்துல. அப்படி இருக்கும்போது இதுல ஒரு வித்தியாசமான ஆள், நபர். அவர் பிடிஆர். அவர இந்த மாரி இவங்க அசிங்கப்படுத்தி, ம். இப்ப அவர் இருக்கிறதால இவங்களுக்கு ஒண்ணும் லாபம் இல்ல. அவர வெளிய அனுப்பிச்சா இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துரும்ன்றதுக்காக அவர ஒரு அமைச்சரா ம். வச்சுன்னுருக்கிறாங்க. ம். துரைமுருகன் அவர்கள் இந்த சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? சார் அது வந்துங்க, அப்போ அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னாரு, ஒரே ஜட்ஜ்மென்ட். இப்ப நீங்க ஒரு இடத்த போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு வச்சுங்க. இல்ல ஒரு ரென்டல் அக்ரீமெண்ட். இப்படி ஈஸியா புரியிற மாரி சொல்றேன். ரென்டல் அக்ரீமெண்ட் ஒண்ணு அடிக்கிறேன்னு வச்சுக்கங்க. அது ஒண்ணும் பெரிய நாலேட்ஜ் தேவையில்ல. சும்மா ஒரு டிடிபி சென்டருக்கு போனீங்கன்னா, இந்த மாரிங்க, "என்னப்பா வீட்ட வாடகை விடணுங்க." "இந்தா உன் பேர் சொல்லு. வாடகை சொல்லு. யாருக்கு வாடகை விடப் போற? அவங்க பேர சொல்லு. மாத வாடகை எவ்வளோ? அட்வான்ஸ் எவ்வளோ?" அவ்வளோதான். இவ்வளோதான் கேட்பாங்க. அது ஏற்கனவே கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல வாடகை தர்றவர் வாடகைக்கு வர்றவரு, அட்வான்ஸு அவ்வளோதான். இத மட்டும் ஃபில் பண்ணி எடுத்து குடுத்துருவாங்க. அந்த மாரி தான் இந்த ஜட்ஜ்மென்ட்டு. எல்லாருக்கும் ஒரே மாரியான வாசகங்களை கொண்ட ஜட்ஜ்மென்ட் இருக்கு. அதால இது மீது வந்து விசாரணை நடத்தணும். எப்படி ஒரு குறுகிய காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 100, 150 பேஜ் ஜட்ஜ்மென்ட்ட எப்படி ஒருத்தர் வாசிக்க முடியும்? அப்படிலாம் சந்தேகம் வந்து தான் இவங்க அத மறு விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. இன்னைக்கு அது வந்திருக்கு சார். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக பொன்முடி அவர்களோட மாமியார் மேல ஒரு வழக்கு நடக்குது சார். ம். நம்ம கோர்ட்டுக்கு பின்னாடி ஒரு இடத்த வந்து இவங்க ம். இல்லீகலா வாங்கிட்டாங்கன்னு. அந்த வழக்குலேருந்து விடுவிக்கிறாங்களே இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே. அப்ப இதெல்லாம் நடக்கும். இது எங்கேயோ ஒண்ணு இலைமறைவு, காய்மறைவா கண்ணுக்கு தெரியாம நடக்கும். ம். ஆனா இவங்க ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி என்னென்ன கேஸ்லாம் வாங்குனாங்களோ, எல்லா கேஸையும் இவங்க வந்த உடனே பட்டு, பட்டு, பட்டுன்னு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. அப்ப நீதிமன்றமே இது பயப்படுது. என்னய்யா இது எல்லா கேஸும் இந்த மாரி ஆயிப்போச்சு. இதே லஞ்ச ஒழிப்புத்துறை போடுது. அதே லஞ்ச ஒழிப்புத்துறை இதுல முகாந்திரமே இல்லன்னு போய் நீதிமன்றத்துல சொல்றாங்க. அப்படின்னும்போது இன்றைக்கு வந்து ஒவ்வொருத்தரா கிட்டத்தட்ட ஒரு 10, 11 பேர் இருக்காங்க போல லிஸ்ட்ல. ஒண்ணு ஒண்ணா வருவாங்க சார். பொன்முடி அவர்களுக்கும் ஒரு செக் வச்சிருக்காங்க. என்ன நடவடிக்கை அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. இல்ல நீங்க இது இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அரசியல் பழி வாங்குறாங்க, அது வாங்குறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி கூட சொன்னாரு தெரியுங்களா? என்ன பிஜேபியில சேர்ந்துக்க சொல்றாங்க. கபில் சிபில் சொன்னாரு. பிஜேபியில் சேருவதற்கு வற்புறுத்துகிறார்கள்ன்னு நீதிமன்றத்துல சொன்னாரு. வெளியில பிரஸ் மீட்ல சொல்லல. ம். நீதிமன்றத்துல சொன்னாரு. அப்ப என்ன கேட்டாங்க எல்லாரும்? "ஏம்பா உன்ன மிரட்டுனாங்கன்னு சொன்னாங்கல்ல, உன்ன கேட்டாங்கன்னு சொன்னேல்ல, யார் கேட்டா சொல்லு?" ம். அப்படின்னும்போது இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? இது சொல்லலாம். எங்களை இப்ப இது நம்ம டாஸ்மார்க்ல அதான் சொல்றாங்க. இது வந்து அரசியல் ரீதியாக பழிவாங்குகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், இவர்கள் எல்லாம் இந்த குற்றத்தை செய்தவர்களா? இல்லையா? எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஈடி வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுக்குதா? மக்களுடைய பிரச்சனைய என்னையா உன்னும் விட்டு வச்சிருக்கீங்க? எங்களுக்கே தெரியுது. என்ன இது அரசாங்கம்? ஒரு கால் பிஜேபியோடு இவங்க சேர்ந்துட்டாங்களோ! இல்ல வேற எதனா பெர்சன்டேஜ் பேசிட்டாங்களோ! அப்படிலாம் இயல்பான மக்கள் பேசுறாங்கல்ல. சும்மாப்பா 2 நாளைக்கு அப்படி இப்படின்னுவாங்கப்பா. எல்லாம் ஒண்ணு தான்பா. அப்படின்று சாதாரணமா ஜனங்க பேசுறாங்க சார். அதால இவர்கள் வந்து அந்த குற்றத்தை செய்தவர்கள். இவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டியவர்கள்.
சும்மா விசாரணை இப்ப எல்லாம் கூப்பிட்டுக்கணும் 2 நாள் செய்தி ஆகுது அவ்வளவுதான். இது திமுக அரசுக்கு பெரிய நெருக்கடின்னு பாக்குறீங்களா? ஏன்னா சில நேரத்துல சொல்றாங்க இது வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணும் மக்கள் மத்தியில. அவதூறா போடுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே திமுக அமைச்சர்கள் ஒண்ணும் செய்யுதுன்னு நினைக்கிறாங்களா? மக்கள் மத்தியில அ? மக்கள் மத்தியில சார் மக்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான் சார். அரசியல்வாதினா இப்படித்தான் இருப்பாங்க. நம்ம வேலையை உண்டு நம்ம உண்டுன்னு இருப்போம். என்னமோ தேர்தல் சமயத்துல காசு கொடுத்தா காசை வாங்கின்னு ஓட்ட போடுவோம். இப்போ இந்த துரைமுருகன் சொன்னார்ல, ஏங்க பொங்கலுக்கு காசு தரல? அதான் அடுத்த ஆண்டு தான் தேர்தல் சமயத்துல பொங்கல் வரப்போல சேர்த்து கொடுத்துட போறோம். அப்போ யார் வந்தாலும் இப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு மக்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதுல கொஞ்சம் மாற்றம் வரணும். நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க ஓட்டை விற்காதுன்னு எழுதி வைக்கிறாங்க. ஓட்டை வாங்குறது யாரு? நீ தானே போய் வாங்குற. ஆனா மக்கள்கிட்ட ஓட்டை விற்காதீங்கன்றீங்க. அவன் சார் நீங்க ஜனநாயகத்தை விற்கக்கூடாது தான். ஒரு வீட்டில் ஒரு ஓட்டுக்கு ஒரு 1000 ரூபா தரான்னு வச்சுங்களேன். 10 பேர் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க. 10,000 பெரிய காசு தானே ஒரு வீட்டுக்கு. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஓடும்ல. யார் வந்தாலும் நம்ம கையை வச்சு தான் நம்ம கஞ்சி. அதால் கொடுக்குற காசை வாங்கிக்குவோம். ஆனால் இதில் ஒரு மக்கள் ஒரு நேர்மையை இப்போ கையாளுறாங்க பார்த்துறீங்களா? ஒரு வீட்டில் 10 ஓட்டுன்னு வச்சுங்க. ஒரு 2 3 கட்சிக்காரன் சேர்த்து காசு கொடுத்தான்னா யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்களோ அதுக்கு ஓட்டை பிரித்து எப்பா நீ அதுக்கு போட்டு நீங்கள் இதுக்கு போட்டுருங்க நீங்கள் இதுக்கு போட்டுருங்க அப்படின்னு ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. சார் மக்கள் ஒரு உதாரணம் சொல்லணும்னா முந்தானத்து ஒரு கடையில் ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு ஒன்றுக்கு 30 ரூபாண்ணா சார் அவர். சரின்னு சொல்லிட்டு 30 ரூபான்னா ஒரு 2 3 நாள் ஆகிப்போச்சு. அப்புறம் போய் வாங்க போனால் மொத்தம் 90 ரூபா இருதுல்ல. அவர் 100 ரூபான்னு சொல்கிறாரு. சார் அந்த 100 ரூபான்னு 10 ரூபாய் ஏற்றி சொல்கிறார் சார். ஒரு பெரிய மனுஷன் தடத்தடன்னு அதுக்கு ஆகாது. அவர் என்ன நினைக்கிறாரு, யோ நேற்று 90 ரூபா சொன்னேன் நான் 100 ரூபா கேட்குறேன் அப்படின்னு நான் கேட்டுருவேன் அப்படின்னு ஒரு 10 ரூபாயை மேலே வச்சதுக்கு அந்த மனுஷன் தடதடன்னு ஆயிட்டாரு. நாட்டில் 10,000 கோடின்றான் 20,000 கோடிங்கிறான். ஒரு சலசலப்பும் இல்லையே சார். அப்படியே நீட் அண்ட் கிளீன் மாதிரில நிற்கிறாங்க ஆளுங்க. பேச்சு பாருங்க. டாஸ்மார்க்கில் எந்த ஊழலும் நடக்கல. நான் சொன்ன மாதிரி 1 கோடி பேர் சாட்சி இருக்கிறோம். அதால இது இப்படிதான் சார் போகும். இதுல ஒன்றும் பெருசா நாம ஒரு இதுல ஒரு ரெமெடி கிடைச்சிடும். திருண்ட காசெல்லாம் வாங்கி அரசுடைமை ஆக்கிடுவாங்க. அப்படிலாம் இதுல ஒன்றும் வாய்ப்பே இல்லை. ஒரு சாதாரண பொன்முடி, சாதாரண உதவி பேராசிரியர்னு சொல்றாங்க. ஒரு வாத்தியாருக்கு பிறந்தவர். இன்னைக்கு கிட்டத்தட்ட கல்வி நிறுவனங்கள் 7 8 கல்வி நிறுவனங்களுக்கு 20,000 கோடின்றான் அந்த சொத்து மதிப்பு. எப்படி சார் இது எப்படி நடந்திருக்கும்? சினிமாவில் ஒரே பாட்டில் கோட்டீஸ்வரன் ஆகிற மாதிரிலாம் இருக்குது. அப்போ இது எல்லாருக்கும் தெரியதானே செய்யுது. அதே பொன்முடி போய் ஓட்டு கேட்க தானே செய்கிறாரு. அதே பொன்முடிகிட்ட காசு வாங்க தானே செய்கிறாங்க ஜனங்க. அதனால இதில் யாரையும் நம்ம குத்தம் சொல்றதுக்கு இல்லை. நீங்கள் வழக்கறிஞர், நீதிமன்ற அந்த விவகாரங்களை நன்கு அறிந்தவர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேந்தர் ஆளுநரா இல்லை முதலமைச்சரா? ஆஸ்பர்லா நவ் இப்போ சட்ட திருத்தம் போட்டாங்கன்னா முதலமைச்சர் சார். இது இப்போ இவங்களுக்கு முதலமைச்சர் இதை நியமிக்கணும்னு என்ன சார் இவங்களுக்கு அக்கறை? என்னதுக்கு? எல்லா கல்வி நிறுவனங்களும் நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து போட்டோம்னா கவர்னர் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவர். அதால் அவர் யாரையோ போட்டுறாரு. நாங்கள் போட்டால் கரெக்டான ஆளை போட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன கல்வி தேவையோ அந்த கல்வி தெரிந்த நபரை அங்கே போட்டு நிர்வாகம் பண்ணுவோம். அதுக்காக இவங்க யோசனை பண்ணுறாங்க இல்லை அதுக்காக இவங்க வேணுன்றாங்க. கட்சிக்காரனுக்கு வேண்டிய ஒரு 4 பேரை போடணும். இப்போ பாடநூல் நிறுவன தலைவராக லியோனி இருக்காரு. மனித உரிமை ஆணையத்தில் நான் சொன்ன அந்த கண்ணதாசனே ஹரவத் இருக்காரு. அப்புறம் சமூக நீதினு ஏதோ ஒன்று சொல்றாங்க, அதில் சுபவி இருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன தகுதி? என்ன தகுதி சார் சொல்லுங்க? ரொம்ப மனிதநேயம் மிக்கவர், இந்த நாட்டில் சாதி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சுபவி. அதால் அவரை இதில் போடுறோம். எங்கே சாதி அடக்குமுறைகள் நடந்தாலும் எங்கே டிஸ்கிரிமினேஷன் நடந்தாலும் அவர் அப்பமே ஓடி ஓடி பார்ப்பாரு. அப்பேற்பட்ட நபரை இந்த சமூக நீதி அது வாயில் கூட வர மாட்டேங்குது. அதுக்கு போட்டோம்னா எங்கெல்லாம் சமூக நீதி பாதிக்கப்படுறதோ அங்கே போய் டக்குன்னு பிடிச்சிடுவாரு. அதுக்காக போடுறாங்க சொல்லுங்க? அதுக்காக போடுறாங்க. என்னவோ நம்மால் எல்லாருக்கும் எம்பி எம்எல்ஏ கொடுக்க முடியாது. சரி இந்த மாதிரி நிறுவனங்களில் போட்டு விட்டோம்னா அது நடக்கும். நீங்கள் இந்த துணைவேந்தர்லாம் இருக்காங்களா சார்? ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் கீழும் பல 100 கல்லூரிகள் இருக்குது சார். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. சிண்டிகேட் போட்டு துணைவேந்தர் ஆக்குவாங்க தெரியுமா? எல்லா அந்த உறுப்பு கல்லூரிகள்லாம் சேர்ந்து
சில விஷயங்களை ரெடி பண்ணி ஒரு ஆளை அங்கே போட வைப்பாங்க. இப்போ அதுதான் நடக்க போகுது. வேற என்ன நடக்க போகுது? இவங்களுக்கு வேண்டியவங்கள இவங்க சில ஃபார்மாலிட்டிஸில் பண்ணிக்கின்னு அதை போடுவாங்க. யார் கொடுத்தா என்ன? இப்போ இதில் தான் மாநில உரிமை பாதிக்கப்படுதா? அதெல்லாம் சும்மா சில விஷயங்கள் அதாவதுங்க, பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை காசாக பார்க்கலாம். அது நடைமுறையில் இருக்க தான் செய்யும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. அது யாராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் எல்லா விஷயங்களையும் காசாக பார்க்கறது ரொம்ப தப்பு இல்லை. நிறைய விஷயங்களை போய் ரொம்ப நன்றி சார்.